அதிமுக ஆட்சியில் தமிழகம் அமைதி பூங்காவாக இருந்தது என முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு பரப்புரை மேற்கொண்டார். தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி அருகே உள்ள இனாம் மணியாச்சி பேருந்து நிலையம் சந்திப்பு பகுதியில் அதிமுக வேட்பாளர் சிவகாமி வேலுமணியை ஆதரித்து திரைப்பட நகைச்சுவை நடிகர் சிங்கமுத்து மற்றும் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு ஆகியோர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். அப்போது முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு பேசுகையில், திமுக எப்பொழுது எல்லாம் தமிழகத்தில் ஆட்சி செய்கிறதோ அப்போதெல்லாம் இங்கு குடும்ப ஆட்சிதான் நடைபெறும். தமிழக மக்கள் வேதனையை சந்திப்பார்கள். இப்போது எல்லாம் தமிழகத்தில் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகமாக உள்ளது. இதனால் கொள்ளை அதிகரித்துள்ளது என்று குற்றம் சாட்டினார். தொடர்ந்து திரைப்பட நடிகர் சிங்கமுத்து பேசுகையில், அதிமுகவில் யார் வேண்டுமானாலும் முதலமைச்சராகலாம். உண்மையான தொண்டர்கள், உண்மையாக உழைக்கக்கூடியவர்கள் யார் வேண்டுமானாலும் முதலமைச்சர் ஆகலாம் என தெரிவித்துள்ளார். திமுக யார் என்னைக்கு வந்தாலும் அவருடைய குடும்ப ஆட்சி தான் நடக்கும். அவங்க குடும்பம் மட்டும் நல்லா இருக்கும். தமிழ்நாட்டு மக்கள் வேதனைகளை சந்திப்பார்கள். இன்னைக்கு 3 வருஷமா நடப்பதுதான் போதைப் பொருள் நடமாட்டம். இன்னைக்கு கட்டு கிடக்காமல் போச்சு. நம்ம கண்கூட பொம்மை கூட பார்க்கோம். இதுதான் நிலைமை. அதுக்கு பிறகு ஒரு திமுகவுடைய நிர்வாகி அவரே போதைப் பொருள் கடத்துறாரு. அந்த போதைப் பொருள் தள்ளாட்டத்தில் இன்னைக்கு நாடே சீரழிஞ்சு நடழிஞ்சு போய் கிடக்கு. இன்னைக்கு 5 வயசு குழந்தையிலிருந்து 70 வயசு மூதாட்டி வரைக்கும் வீட்டில் தனியாக இருந்தால் பாலியல் வன்கொடுமை. பெரம்பலூரில் பிரச்சாரத்தின் போது விசிக கொடியை தூக்கி பிடித்த நபரிடம் நகைச்சுவையாக பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் அருண் நேருவை ஆதரித்து பெரம்பலூர் காமராஜர் விளைவு பகுதியில் அமைச்சரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது 2021 திமுக ஆட்சியில் அமர்ந்ததிலிருந்து திமுக செய்த சாதனைகள் மற்றும் பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதிகளுக்கு செய்த நலத்திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்து அருண் நேருவிற்கு வாக்கு சேகரித்து பிரச்சாரம் செய்தார். அப்போது விசிக கொடியை தூக்கி பிடித்துக் கொண்டிருந்த நபரிடம், கொடியை என்னிடம் கொடுங்கள், நான் பத்திரமாக வச்சுக்கிறேன் என நகைச்சுவையாக பேசினார். தொடர்ந்து பேசிய அவர், பெருமானுக்காக ரவிக்குமாரனுக்காக ஒரு நாள் முழுக்க பிரச்சாரம் சேர்ந்திருக்காங்க. பெருமானுக்காக ரவிக்குமாருக்காக விழுப்புரம் சிதம்பரத்துல போய் ஒரு நாள் முழுக்க பிரச்சாரத்தை முடிச்சு வந்திருக்கேன். நம்முடைய வேட்பாளர் ஆனா நான் கொடியாட்ட கொடுத்துருக்கேன். நீங்க கீழே வச்சுக்கோங்க. அவர் கோச்சுக்கிறது பாருங்க. கொடியை கொண்டு வாங்கி கொடுக்கறது என் பொறுப்பு. இரட்டை வேடம் போடும் ஒரே கட்சி திமுக என்பது நிரூபணமாகியுள்ளது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். நாமக்கல் மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் தமிழ்மணியை ஆதரித்து நாமக்கல் அருகே பொம்மைக்குட்டை மேட்டில் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசுகையில், மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமான அறிவிப்புகளை வெளியிட்டு ஆட்சிக்கு வந்த கட்சி திமுக. நான் முதல்வராக இருந்தபோது அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்தேன். இதன் மூலம் 2500 மாணவர்கள் மருத்துவர்களாக உள்ளனர். அதிமுக மீது எத்தனை வழக்குகள் போட்டாலும் அத்தனையும் தூள்தூளாக்குவோம். ஆனால் உங்கள் அமைச்சர்களை யாராலும் காப்பாற்ற முடியாது என தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஆட்சி காலத்தில் நிறைய திட்டங்களை கொண்டு வந்ததுதான் இன்னைக்கு தமிழகம் இந்தியாவின் முதன்மை மாநிலமாக இருக்கிறது. ஸ்டாலின் அவர்களே, கொரோனா காலம் கடுமையான பிரச்சனை, தொற்று நோய், அதற்கு சாதனை. நம்ம சாதனை சொல்லி வாக்குகளை கேட்கிறோம். ஒரு சாதனையாவது நீங்க சொல்லி போய் வாக்கு கேட்கறது பார்க்கலாம் முடியாது. செஞ்சாதான் சொல்ல முடியும். இந்த சட்டியில் வரலாம், ஆப்பிள் வரும். சரக்கு இல்லாத கட்சி திமுக கட்சி, திமுக அரசாங்கம். எங்கேயாவது சொல்லி பார்க்கலாம், என்னை பத்தி திட்டுவார். ஒன்றும் சொல்ல மாட்டார். அண்ணா திமுக ஆட்சி 10 ஆண்டுகாலம் இருண்டு ஆச்சா. இவ்வளவு சொல்லியிருக்கேன். எங்களுடைய ஆட்சி இருண்டு ஆச்சு. எத்தனை திட்டங்கள். திருப்போரூரில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற வேட்பாளர் ராஜசேகருக்கு ஆதரவாக அதிமுக மாநில இலக்கிய அணி செயலாளர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ராஜசேகருக்கு ஆதரவாக செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் பேருந்து நிலையத்தில் திருப்போரூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் குமரவேல், தெற்கு ஒன்றிய செயலாளர் குட்டி என்கிற நந்தகுமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற வாக்கு சேகரிப்பு நிகழ்ச்சியில் அதிமுக இலக்கிய அணி மாநில செயலாளர் வைகை செல்வன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அமமுக என்னும் கட்சியில் 3 பேர் தான் இருக்கிறார்கள். அதற்கு பாஜக 2 தொகுதிகள் கொடுத்துள்ளார்கள்.
ஊழல் செய்தவர் தற்போது ஊழல்வாதி இல்லை என பேசுகிறார். ஆகவே மக்கள் எடப்பாடியார் தலைமையை ஏற்று இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். நிகழ்ச்சியில் மாவட்ட, மாநில, ஒன்றிய, நகர கிளை கழக நிர்வாகிகள், கூட்டணி கட்சி பொறுப்பாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் ப்ரூஸை ஆதரித்து திமுக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் வாக்குகளை சேகரித்தார். நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே ஆறுமுகம்பட்டி, சிவந்திபுரம் மற்றும் விக்ரமசிங்கபுரம் பகுதிகளில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பொதுமக்களிடையே காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் ப்ரூஸ் அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்குகளை சேகரித்தார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாட்டில் மகளிர் இலவச பேருந்து வசதி தந்தது திமுக அரசுதான். பெண்களுக்கு உரிமை தொகை 1000 ரூபாய் வழங்கியதும் திமுக அரசுதான். விடுபட்ட மகளிருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும். பள்ளி குழந்தைகளுக்கு பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியில் மதிய உணவு திட்டம் தொடங்கப்பட்டது. ஆனால் தற்போது நமது முதல்வர் பள்ளி மாணவர்களுக்காக காலை உணவு வழங்கி கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகின்றார் என தெரிவித்தார். மதிய காலை உணவு திட்டத்தை நீ பள்ளிக்கூடத்துக்கு அப்படி பேக்கை எதையும் தூக்கிட்டு போறோம்னு முதல்ல உங்களுக்கு காலை உணவு திட்டத்தை தந்து அந்த மாணவர்கள் முழு மனதோடு படிக்கக்கூடிய சக்தியை ஏற்படுத்துகின்ற வகையில் செய்த முதலமைச்சர் யார் என்று சொன்னால் மரியாதைக்குரிய தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். சில ஆட்சி கட்சிக்காரங்க இருக்காங்க, பிஜேபிலாம் இருக்காங்க, இந்து, கிறிஸ்டின், முஸ்லிம் எல்லாரும் கத்தி வச்சுட்டு சண்டை போடுங்கன்னு சொல்றோம். நம்ம அண்ணன் தம்பியா இருக்கோம், எல்லாம் பாச உணர்வோடு இருக்கோம். முஸ்லீம் கடையில் போய் ஜாமான் வாங்குறோம், கிறிஸ்தவ கடையில் போய் ஜாமான் வாங்குறோம், இந்து கடையில் முஸ்லீம் வாங்குறோம், எல்லாரும் அண்ணன் தம்பியா இருக்கோம். அதை பிரிக்கலாம் என்று கனவு காண்கின்ற கட்சி தான் பாரதிய ஜனதா. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.